வாரம் வாரம் 2750 ரூபா வட்டி வாரம் தவறாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு வாரம் கொடுக்க கொஞ்சம் தவறிடுச்சு. அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்துக்கு கழுத்து அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. என் பேர் முனீஸ்வரி. கோட்டைச்சாமி என்பவர்கிட்ட 55,000 வாங்கியிருக்கான். நான் என் பேரில் 35,000 என் நாத்தனா 20 ரூபாய் வாங்கியிருக்காங்க. வாரம் வாரம் 2750 ரூபா வட்டி வாரம் தவறாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு வாரம் கொடுக்க கொஞ்சம் தவறிடுச்சு. அசிங்கமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்துக்கு கழுத்து அறுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். ஆள் வச்சு மிரட்டியா உனக்கு எஸ்பிஎஃப் தெரியுமான்னு கேட்டாங்க. அந்த ஒரு புள்ள வாங்கி கொடுத்துச்சு. ஒரு புள்ள மூலியமாக தான் வாங்கினேன். அந்த புள்ள வந்து காலையும் சாயந்தரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுச்சு. நேற்று கூட ஒரு ஃபார்ம் கொண்டுட்டு வந்து கையெழுத்து என் வீட்டுக்காட்டி என்கிட்ட கையெழுத்து கேட்டு என் உசுருக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிச்சு. அதோட சரின்னு சொல்லி எனக்கு டார்ச்சர் தாங்க முடியாமல் நானும் என் வீட்டுக்காரன் கையெழுத்தை போட்டு கொடுத்தோம். ஒரு மாதம் தான் உனக்கு தட்டாயம், அதுக்குள்ள வட்டியும் முதல்ல எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதோட எனக்கு தொந்தரவு தாங்க முடியாமல் இருக்கும்போது பேப்பரை கொண்டுட்டோமா நான் கையெழுத்து போட்டு தரேன் சொல்லவும் 2 பேரும் வீட்டுக்காரன் நானும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். அது தொட்டிக்கு என் வீட்டு வாசலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிருச்சு. ஒன்னால் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு அந்த பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லுச்சு. ஒன்னால் அந்த சார் வந்து என்னை ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப இது பண்ணுறாரு. நான் வாங்கி கொடுத்துவிட்டு என் குடும்பத்தோடு நான் சாவா ரொம்ப பேசவும் தான் நாங்கள் அதோட 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம். இப்போ ஒரு மாதம் தவணை கேட்டிருக்கேன். வட்டியும் முதலும் வேணுமா? நான் வட்டி இல்லாமல் தாரேன்னு சொன்னதுக்கு எனக்கு வட்டி மொத்தமாக வேணும்னு சொல்கிறாங்க. 35,000 ஒரு அவசர தேவைக்காக வாங்கினேன். எங்கேயாச்சும் வாங்கித்தான் நாங்கள் கொடுக்கணும். ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு வாரத்தில் பேட்ட முடியாது. ஒரு மாதம் 2 தான் தர முடியும்னு சொல்லியிருக்கு. எங்கள் வீட்டில் அந்த புள்ள தான் கொண்டு வந்து போனை கொடுத்தோன்னே அவங்க தான் போன் கொடுத்தோன்னே என்ன இந்த மாதிரி கேட்பாரு, உனக்கு என்ன ரொம்ப ஒரு வாரம் பாவம் சொல்லி விட்டோம்டா, 2 நாள் சென்று கொடுக்கட்டும்னு சொல்லி விட்டோம்டா, ரொம்ப என்ன உனக்கு தழுக்கத்து போச்சா, ஆள் வச்சு மிரட்டுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் பேர் கோட்டைச்சாமி. போலீஸாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னுடைய பேர் வந்து ரஜினீஸ்வரி. அலாத்தலத்தில் வந்து இருக்கிறேன். கர்ப்பிணியாக இருக்கவும் இங்கே வந்து இருக்கிறேன் தாய்மாமா வீட்டில். அவங்க அத்தை காசு வாங்கியிருந்தாங்க. அந்த காசுக்கு அவங்க 2 நாள் வட்டி கொடுக்காதனாட்ட அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, போலீஸாக இருந்துக்கிட்டே வட்டிக்கு விடுறாங்கல்ல, இதைத்தான் சொன்னேன், ஹெச்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணணும் இவ்வளோ அப்படின்னு. அதுக்கு என்னை கர்ப்பிணி என்று பாராமல் என்னை கழுத்து அறுத்துருவேன், அறுத்து கடலில் வீசிடுவேன் அப்படி இப்படி மிரட்டுறாங்க. அவங்களே அத்தையும் மிரட்டுறாங்க. அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க இங்கே உச்சபுலி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதுக்குள்ளேயே என்ன தீர்வுன்னு எனக்கு இது பண்ணணும். என் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.